எந்த இடம்? இடம் அங்க வச்சா இருக்கலாம் தம்பி. தப்பிச்சு போகுது. ஏய் ஏய் வாங்க போய் பிடிக்கலாம். ஏய் ஓடாதே. சொன்னா கேளு. இடத்துக்குள்ள போகாதே. வந்துரு. ஏய் கொண்டாவே. போகாத அங்க போகாத. அவங்க இடத்துக்குள்ள போகாத. இதனால வந்துச்சு எங்கடா போச்சு? உள்ளதான் போய் வாட்ட முடிக்கலாம். இது வேற ஏன்டா நம்மளே சுத்தி சுத்தி வருது? என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய வெட்ட பாக்குறியா நீ? ஓட்டுக்குள்ளே உங்களை போட்டு தள்ளிக்கணும்டா. இப்ப எங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டீங்களா நீங்க? யாக நடக்கிற வீட்டுல கொலை விடக்கூடாதுன்னு பாக்குறேன். மறுபடியும் உங்களை இங்க பார்த்தேன், இங்கே சமாதி கட்டிடுவேன். போகடா. அவன் என்னன்னா நமக்கு சமாதி கட்டுறது? அதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு சமாதி கட்டுவோம். ஆமாண்ணே, இங்க பாருங்க, நான் அடிச்சதுல ரத்தம் கூட அடிச்சா ரத்தம் வராம பாலாடா வரும். சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம். கரெக்டா தூக்குறோம். வாங்கடா. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லையே வருத்தப்பட்டு இருந்தோம். இப்போ ஊருக்குள்ள கால்வாய் வரதுனால விவசாயிகளுக்கு நல்ல காலம். நீங்க யாகம் நடத்த ஆரம்பிச்சதும் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க ஐயா. சாஸ்திரி நிலுங்க, இது எல்லாத்துக்குமே எங்க சாஸ்திரியோட ராசி தான். நான் என்ன பண்ணிட்டேன்? பில் கேட் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச மாதிரி, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி, பாண்டியராஜன் சார் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா இருக்க சாஸ்திரிகளே, நீங்க வேற. நான் என்னத்த பெருசா பண்ணிவிட்டேன். இதுல உன் பங்கு எதுவும் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். முடியா கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு எல்லாமே தெரியும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவர் இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா யாகம் இல்ல, யாகம் இல்லன்னா இந்த ஊருக்கு கால்வாயே இல்ல. இந்த பெருமை எல்லாம் பாண்டியராஜன் நல்ல சாஸ்திரிங்களை கூட்டு வந்திருக்காரு. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் கிருஷ்ண சாஸ்திரிங்கவா. இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சிட்டு வா. ஆகட்டுமே. போ. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயமுடு. முதல்ல வெளிய போ. நீ வெளிய கதவு தாப்பால் போடு. போடுறேன். ஓகே போடுறேன். ஐயோ அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னும் ஆயிடாதோன்னோ. ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, அழகான பொண்ணை பெத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்னாச்சு சார்? என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்தையே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தா. நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவை பத்தி, நான் சொல்றது சென்சார்ல கட் பண்ணுவாங்க. நிலா வந்துருச்சு. ஆரம்பிச்சாச்சு. கலர் புகையா வருமே.
இந்த போட்டோவை இங்க மாட்டினது யாரு? சொல்லுங்க. டேய் கேசவா, அந்த போட்டோவை தூக்கி எறிடா. யார் இந்த போட்டோவை உள்ள இருந்து வெளியே எடுத்தது? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. நான் தான்ப்பா. ஷர்மிளா, போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழா போதேன்னு. போகட்டும். அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன, போட என்ன? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மச்சான் யோசிக்கிற? எங்க அம்மா இவங்க எல்லாரும் மேலயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா எங்க அம்மா மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா. என்ன செய்யறதுன்னு புரியலடா. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்கு அங்க வச்ச? உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல. அதனால தான் அதை எடுத்து ஹால்ல வச்சேன். ஓகே. ஹலோ, ஏண்டா யாகம் நல்லா நடத்திட்டு இருக்கியா? யாகமா? நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்துல பண்ணிட்டு இருக்கேடா யாகம். அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலைங்கப்பா. என்ன இது? பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா யாகம்லாம் ஒண்ணும் நடக்கலைங்கிறானே. வரேன். யாரு பாண்டியண்ணாவா? சொல்லுங்க சாஸ்திரிகளே. என் புள்ளையாண்டா அங்க யாகம் நடத்திட்டு இருக்கானா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அற்புதமா பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்காக யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா. வரேன்டா அபிஷ்டோ. இத பாருங்க பாண்டியராஜன் சார், அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன். இத பாருங்க பாண்டியராஜன், நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன்னா அது நல்லா இருக்காது. பணம் மட்டும் கொடுங்க. சரி ஓகே. இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க. இதோ வந்துட்டேன். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கீங்க. யாருங்க நீங்க? என் பேர் பாண்டியராஜுங்க. உங்க வீட்டுக்காரரு இந்த கேஷ் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. பூ மேல வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனா பூ கிடைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். உள்ள வாங்க. அப்படியா? வாங்க. வெயில்ல வந்திருக்கேள். என்ன சாப்பிடுறேள்? சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க, எலுமிச்சம்பழம் புடிச்சு கொடுங்க. என் ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான். வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார். எலுமிச்சம்பழம் இல்லனா குடிக்கவே மாட்டார். அந்த கேஷ் அப்படி கொடுக்கறீங்களா? செத்துருங்க, அது வந்துடுறேன். சரி. ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வேன்னு இவ்வளவு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுங்க. மோர்ல எலுமிச்சம்பழம் கொட்டையவே காணுமே. இருந்தா போட மாட்டேனா? இந்த பையன் போட்டோ எங்க வச்சிருக்கீங்க? நாங்க தவம் இருந்து பெத்த ஒரே புள்ள கிருஷ்ண சாஸ்திரி. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா? இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இல்ல. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அட என்ன நீங்க? இவன் தான் கிருஷ்ண சாஸ்திரி. என் ஆத்துக்காரர் நரசிம்ம சாஸ்திரிக்கும் எனக்கு பிறந்த ஒரே புள்ளையானா? அட கடவுளே, இவன் கிருஷ்ண சாஸ்திரிடா. அப்ப அவன் யாரு? கோவம் வந்தா என் ஆத்துக்காரரும் இப்படியே தான் கத்துவார். சும்மா இருமா. நான் எதை செஞ்சாலும் என் ஆத்துக்கார மாதிரினே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மறுபடியும் எப்ப வருவே? என்ன சொன்ன? எப்ப வருவீங்க? என்ன இப்பவே? அட கடவுளே, அப்ப நான் ஒரு முஸ்லீம் வந்து சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டனோ. அவன் ஒரு முஸ்லீம்ங்கிறது வீரபாண்டி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பாண்டியராஜு இது அவரோட தம்பிகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அவன் சொக்காவை புடிச்சு நீதான் சுலைமானான்னு கேட்டுட்டா. சுலைமான் சுலைமான்னு சொன்னதுக்கு அப்புறமோ என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். கடவுளே,
இதுல எது நடந்தாலும் என் உயிர் போறது உறுதி ஆயிடுச்சு. இந்த யாகம் முடியற வரைக்கும் இவனை கிருஷ்ண சாஸ்திரியாவை எல்லார்கிட்டையும் காமிப்போம். அப்படி பண்ணலன்னா எல்லாருமா சேர்ந்து என் போட்டோக்கு மாலை போட்டுருவானுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.